ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வேர் ஹெல்மெட், டிரைவ் சேஃப்லி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். அம்மா, நம்ம எதுக்கு ஊருக்கு போறோம்? நம்ம ஊர்ல இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் கண்ணு. அம்மாக்கும் அப்பாக்கும் குழந்தை இல்லாம இருந்தப்போ அந்த குலதெய்வத்தை வேணதுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த. ரொம்ப நாளா போனோன்னு இருந்தோம். நீ வேற இப்ப ஸ்கூல் டாப்பர் ஆயிட்டியா? அதான் கையோட போய் பொங்கல் வச்சிடலான்னு போய்கிட்டு இருக்கோம் அரவிந்த். அப்ப நான் பிறக்கலனா நீங்க 2 பேரும் தனியாவே இருந்திருப்பீங்களே. அரவிந்தா, எங்கயா இருக்க? ஐயா சுதர்சினி, நம்ம புள்ள எங்கம்மா? ஒண்ணு ஆகாதுமா, அப்பா இருக்க. இவன் ஸ்கூல் டாப்பர் தான். ஆனா இவன் அவார்டு வாங்குற போட்டோ நம்ம ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்தா நல்லா இருக்காது. இவனுக்கு பதிலா வேறொரு பையனை ஸ்டேஜில் ஏற்றி அவார்டு வாங்க வைங்க. The award goes to அப்பா, என்னை யாருக்குமே பிடிக்கலப்பா. இந்த முகத்தை பார்த்தாலே வெறுக்கிறாங்கப்பா. எனக்கு யாருமே வேணாம்ப்பா. நான் உங்ககிட்டே வந்துடுறேன்ப்பா. அப்பா, இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரைட்டு, இவன் லெஃப்ட். இவங்க நான் பிறந்ததுல இருந்து என் கூடவே இருக்காங்களாம். நான் பண்ற நல்லது கெட்டதெல்லாம் கணக்கு வச்சு அத கடவுள் கிட்ட சப்மிட் பண்றதா எங்களோட வேலை. என் கனவுல இவங்க தினமும் வருவாங்க. அவங்க என்ன வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அது கடவுளோட உலகம். அங்க இவங்கள மாதிரியே நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. இவர் பேர் தான் மாஸ்டர். அங்க எல்லாருக்கும் டீச்சர் மாதிரி. இவர் தான் சென்டர். அங்க எல்லாருக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சென்டரோட மேஜிக் பபிள்ஸ் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. தானோஸ் சொடக்கு போட்டா உலகமே அழியிற மாதிரி இதுல இருந்து வர பபிள்ஸ் உடைஞ்சா ஒரு இடமே அழிஞ்சிடும். பபிள்ஸ் வந்தா ஒரு இடமே அழிஞ்சிருமாங்க. நம்பாம சிரிக்கிறீங்க. போங்க, நான் இனிமே உங்களுக்கு கதையே சொல்ல மாட்டேன். மணி, அண்ணி ரெடியா? நீ ரெடினா அண்ணி ரெடி தானே ராக்கெட்டு? அட பண்ணி அதை கேட்கல, பிளான் ரெடியான்னு கேட்டேன். ஓ, அதை ஏன் தெலுங்குல கேட்ட? ராக்கெட்டு, எல்லா டீட்டெயிலும் தரவா செக் பண்ணியாச்சு. சிட்டிக்கு அவுட்டரில் பூர்வீக சொத்து.
100 வருஷ பழைய பங்களா எதுக்கு இருக்குன்னே தெரியாம 20 ரூம். இன்னைக்கு டேட்டுக்கு வித்தா செம்ம காசு. இந்த சொத்தை ஃபுல்லா அனுபவிக்கிறது அந்த பரம்பரையோட கடைசி வாரிசு. பேரு அரவிந்த். சின்ன வயசுல ஒரு சின்ன விபத்து. அதுல அவங்க அப்பா அம்மா ஸ்பாட் அவுட். இப்ப இவன் தனியா தான் இருக்கான். யாருக்கும் இவனை சுத்தமா பிடிக்காது. இவனுக்கு எவனையுமே பிடிக்காது. சிம்பிளா சொன்னா அனாதை பையன். இந்த அரவிந்தோட உலகம்னு பார்த்தா மொத்தம் 2 பேர் தான். ஒன்று கார்த்திக். கார்த்திக் ஒரு கேன்சர் பேஷண்ட். ஃபைனல் ஸ்டேஜில் தான் அவனுக்கு கேன்சர் இருக்குங்கிறதே தெரிஞ்சது. தன்ன மாதிரியே கார்த்திக்கும் ஒரு அனாதைங்கிறதுனாலயே என்னமோ அரவிந்துக்கு கார்த்திகை ரொம்ப பிடிக்கும். விக்ரம் மாதிரி இருந்தவனுக்கு விக்ரமன் படத்துல வர மாதிரி ஒரு டோலி கிடைச்சா. பாரு, அரவிந்தோட காலேஜ் மேட். கேன்சர் குழந்தைகளுக்காக சொந்தமா என்ஜிஓ வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். பாருவை இம்ப்ரெஸ் பண்றேன்னு இந்த பரதேசி மொத்த சொத்தையும் அந்த என்ஜிஓக்கு எழுதி வைக்க போறான். பிளான் ரொம்ப சிம்பிள் தான். பையன் சோலோவா இருக்கான். நம்ம பிளான் போட்டு தூக்கி அவனை கடத்தி மிரட்டி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு நம்ம டாக்டரை வச்சு ஊசியை போட்டு வடநாட்டுல பைத்தியமா சுத்த விட்டோன்னு வையேன், கேட்க ஒரு நாய் இருக்க மாட்டான். முதல்ல அந்த வீட்டில் நாய் இருக்கான்னு செக் பண்ணியா? ஐயோ மறந்துட்டேன் ராக்கெட்டு. நாயே முதல்ல அது இல்லடா செக் பண்ணியிருக்கணும். சரி, அந்த ஏரியாவில் போலீஸ் எத்தனை மணிக்கு ரவுண்ட்ஸ் போவாங்கன்னு விசாரிச்சியா? இந்த இப்பவே கேட்டுறேன். சார், நரிக்குப்போ 4வது தெரு. எப்போ ரவுண்ட்ஸ் போவீங்க? நைட் 7:30 மணிக்கு போவோம். எதுக்குடா கேட்குற? சொல்ல மாட்டேன். யார் சார் இவனுங்க? இவனுங்களா? சரியான அரை மெண்டலுங்க சார். நேற்று நைட்டு ஒரு வீட்டில் போயிட்டு நகையை திருடிக்கிறானுங்க. என்னது இது? இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபாய். ஷேர் ஆட்டோ ஓட்டவே, ஸ்கெட்ச் போட்டவே, பூட்ட ஓட்டவே, மாஸ்க் தச்சவே, எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இதில் இன்வால்வ் தெரியுமா? அதுக்கு என்னடா பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனையா? இது எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கேன் தெரியுமா? பூராவே கவரிங் தாங்க. அந்த ஓனர் கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கிறீங்க? ஓனர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டானுங்க. 4 தட்டு தட்டியே உள்ள வச்சுக்கிறேன். ஸ்டேஷனுக்கு கூகுள் ரிவ்யூலாம் குத்துறானுங்கப்பா. பிரபல போலி திருடர்கள் இன்று விடுதலை. இவர்கள் கவரிங் நகையையும் திருடுவதால் கவனமாக இருக்கும்படி போலீசார் மக்களுக்கு எச்சரிக்கை. என்னோட பர்த்டே அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். நீங்க உங்க முகத்தை காட்டவே மாட்டீங்க அங்கிள். ஆனா உங்க முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுமே. எப்படி இருக்கும்? சர்ப்ரைஸ். ஏய் கார்த்திக், ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கடா. ஆனா நான் இதை விட அழகா இருப்பேனே. ஏமாந்தீங்களா? என் முகத்தை யாருக்குமே பிடிக்காதுல்ல. நீ வேணா மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வேணா பாரு, கார்த்திக்கே வந்து உன்கிட்ட பேசுவான். ஜஸ்ட் டோன்ட் வரி. ஏன்னா உன் மனசு அவ்வளோ அழகு. பாரு, எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சப்போ ஆறுதலாக நீ வந்த. என் அப்பா அம்மாவே உன் உருவத்தில் திரும்பி வந்த மாதிரி நினச்சேன். நீ என் வாழ்க்கை ஃபுல்லாக வரணும் பாரு. நான் உன்னை ரியலி லவ் பண்ணுறேன் பாரு. உன் வாழ்க்கை ஃபுல்லாக வரத்துக்கு லவ்வராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும் உனக்கு என்னை பற்றி. என் காதலை உன்கிட்ட சொன்னப்போ உன் முடிவை நீ சொல்லிட்டேன். ஆனால் முன்ன மாதிரி என்னால் நார்மலாக இருக்க முடியல பாரு. பழைய தனிமையை திரும்பி உணர்றேன் பாரு. வர்ற 28ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். உன் கால்க்காக வெயிட் பண்ணணும். நீ கால் பண்ணல.
10 மணி பரலோக எக்ஸ்பிரஸா? அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான். ஆமா பாட்டு பாட்டக்கரு ஏட்டா டீ டூ டேட்ட பாட்ட பாட்டக்கரு ஏட்டி முடிச்சுட்ட பாட்டா பிட்டி பாட்டி பாட்ட பாட்டக்கரு ஏட்டா பிட்டி பாட்டு பிட்ட பாட்ட பாட்ட கிளம்பலாமா தம்பி? நீ கத்துறது எங்களுக்கே பயமா இருக்கா? நில்லு, ரிலாக்ஸ், பயப்படாத, சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு அரவிந்த். நாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றோம், ப்ளீஸ் பயப்படாத. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கூல் டவுன் கூல் டவுன். யார் நீங்க? எங்களை உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. என் பேரு லெஃப்ட். இவன் பேரு ரைட்டு. புரியலையா? நாங்க 2 பேரும் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூட தான் இருக்கோம். ஃபிளாஷ்பேக். ஏய் இவன் ரொம்ப அழகா இருக்கான்ல. இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் லெஃப்ட், நீ சொன்னது அவனுக்கு ஒண்ணுமே புரியலையா? இதோ பாரு அரவிந்த், நீ பண்ற நல்ல விஷயத்த நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். நீ பண்ற கெட்ட விஷயத்த இவன் நோட் பண்ணி வச்சுக்குவான். இல்லடா? என்னடா பண்றீங்க? இப்ப நீ உன் உலக வாழ்க்கையை முடிச்சிட்டு கடவுளோட உலகத்துக்கு வந்திருக்கல, அதுதான் நாங்க உன் கண்ணுக்கு தெரியும். என்னடா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. இரு, தெளிவா சொல்றேன். கடவுள் உலகத்தை படைச்சாரா? லெஃப்ட் மொக்க போடாத கண்ணா, நாங்க கடவுளோட கைப்புள்ள. அதை சொன்னா உனக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஐ தலைவர், உன் உலக வாழ்க்கைய 8-8க்கே ஏற கட்டியாச்சு. உன் உயிரை எடுத்ததே நான் தான். ஆரம்பிக்கலாங்களா? இருடா, லோட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, இது வேற சுத்திக்கிட்டே இருக்க. உயிரே கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டா எங்க வேலையை முடிச்சது. கண்ணா கிளம்பலாமா? 10 மணி பரலோகம் எக்ஸ்பிரஸ் வெயிட்டிங். அர்த்தமாயிந்தா ராஜா? லெஃப்ட், அங்க என்ன சத்தம்? இவன் 85 வயசு வரையும் வாழ வேண்டியவன்டா, தப்பு பண்ணிட்டோம். சரியா வாடா, உன்கிட்ட பேசணும். போச்சு, நல்லா மாட்டணும். இப்ப என்னடா பண்ண போற? ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறேன். உண்மையாவே செத்துட்டேனோ? செக் பண்ணலாமா? என்னடா பேய் வாய்ஸ் எல்லாம் கேக்குது? வேற வாய மூடுறா. டேய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, லோட் ஆகுது, வெயிட் பண்ணுன்னு. அவசரப்பட்டு அவன் உயிரை எடுத்துட்டு இப்படி பிரச்சனையில மாட்டி விட்டியாடா. 85 வயசு வரையும் வாழ வேண்டியவனை இப்படி அநியாயமா கொண்டுட்டியாடா. இது மட்டும் அந்த ஆளு சென்டருக்கு தெரிஞ்சது, நம்ம 2 பேரும் அவ்வளவுதான். சரி சரி கத்தாத, இவனுக்கு தெரிஞ்சிட போகுது. நம்ம மாட்டோம், அவ்வளவுதான். அதான பார்த்தேன். பாரு கால் பண்ணா கயிறு அவுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள கயிறே அருந்து நான் பெட் மேல விழுந்துட்டேன். இதுக்கு நடுவுல நான் எப்படியா செத்தேன்? வாய மூடு. இப்ப என்ன? உன் உயிரை உன் பாடியோட சேர்க்கணும், அவ்வளவுதானே? உன் பாடி பக்கத்து ரூம்ல தானே இருக்கு. வா, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். டேய், இந்த பாடி எங்கடா? என்னடா பண்ணீங்க பாடியே? பாடி எங்கடா?
ஆபரேஷன் வந்து இன்ஸ்டால பாக்குறீங்க பரதேசி பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எங்கடா போச்சு பாடி? அச்சோ பாடியை தெரியல, வாடா. பாடி எங்க போச்சுன்னு தெரியலையே. அரவிந்தா, பாடி கபோர்ட்ல இல்ல, பாடி பெட்டுக்கடியிலும் இல்ல, பாடி அங்கேயும் இல்ல, பாடி இங்கேயும் இல்ல. ஒருவேளை பாடி எந்திரிச்சு பாத்ரூம் போயிருக்குமோ? டேய் கூட்டிட்டு வாடா. டேய், நான் மேல போய் தர்றேன், நீ கீழே எல்லா இடத்துலயும் தேடு. ஓகேவா? என் பாடி மட்டும் கிடைக்கல. அரவிந்தா, பங்களா ஃபுல்லா தேடியாச்சு, உன் பாடி எங்கேயுமே காணோம். உங்ககிட்ட தான் சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, ஏதோ ஒரு மந்திரம் போட்டு என் பாடியை கண்டுபிடிங்கடா. உன் கூட டிவியில பார்த்த சமையல் மந்திரம் தான் தெரியும், மந்திரம்லாம் தெரியாது. ஆகுற வரைக்கும் உன் கூட இருப்போம். செத்ததும் கணக்க முடிச்சு உன் உயிரை கடவுள்கிட்ட கொடுப்போம். இவ்வளவுதான்ப்பா எங்களுக்கு பவர். இந்த ஜீபூமா மேஜிக்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. போங்கடா. அரவிந்த், ஆரு அவன் சாவுக்கு அவனே ஒப்பாரி வைக்க போறான் பாரு. வேற வா. அநியாயமா என்ன கொண்டுட்டாங்க. பாரு, கொஞ்சம் திரும்பி பாரு. பாரு, இப்படி அவசரப்பட்டியடா. பாரு, நான் இல்ல பாரு, இங்க நாதாரிங்க தான் பாரு. சாரி சிஸ்டர். ஏய் சனிய புடிச்சவனே, எங்கடா போன? பாரு, நான் இங்க தான் இருக்கேன் பாரு. சத்தியமா நான் உன்னை தாண்டா லவ் பண்றேன். பாரு, ஐ லவ் யூ பாரு, ஐ லவ் யூ. இதுக்கு மேல நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? டேய் அரவிந்த், தயவு செஞ்சு அப்படியே செத்துரு. அவன் செத்து 10 நிமிஷம் ஆச்சு. பாத்தீங்களாடா, என்ன லவ் பண்றாடா. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க தாண்டா வந்தேன். ஐயோ, தாய்க்கு அழுதா, இந்த ரைட்டு தாங்கவே மாட்டா. ஐயோ வந்துட்டு மாஸ்டர் பார்த்தா நம்ம பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். யாரா? தளபதி விஜயா? மூடிட்டு வாப்பா, நான் சொல்றேன். வெல்வெட் ரோஜா படத்துல இருந்த சாங். இந்த படத்தோட ஹீரோயின் வெல்வெட் வெனிலா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதனாலேயே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அப்படி பார்க்காத. இந்த சின்ன ஹோட்டல் என் செல்லம் நீ கூடவே இருந்தா 5 ஸ்டார் ஹோட்டல். வெண்ணிலா ஏசி டிலக்ஸ் ரூம்ஸ் அவைலபிள். எது இந்த 2000 வச்சு? இது நம்ம வாழ்க்கை, செம்மையா வாழ்றோம். 2 பேரும் ஒரு வாரம் வெறித்தனமா சம்பாரிச்சு வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் 2 அழகான குழந்தைங்க. என்ன காஸ்ட்லி சீட் இங்கே வர்றான்? சஜி, வண்டி வாசல்ல நிக்குது, நிறைய வண்டி வர நேரம், கொஞ்சம் ஓரமா விட்டுலாமா? ஐயோ நைஜி, சாவி கொடுங்க, நான் விட்டுறேன். पापा, हमारा गाड़ी। क्या हुआ? बाय। अरे यार मेरे गाड़ी यार, छोड़। अरे यार मेरे गाड़ी। पापा, சார், அவங்க திருட்டு பசங்க சார். ஹோட்டலையும் கொள்ளச்சிட்டு உங்க காரையும் திருடிட்டு போறாங்க சார். முதல் திருட்டே வாழ்வோல ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்தடுத்து இன்னும் பெருசா பண்ணணும். நம்ம பெரிய ஆளாகிறதுலாம் துபாயில போய் பாத்துக்கலாம், இந்தியால இதெல்லாம் வேணாம் மூர்த்தி. பணத்தை ரெடி பண்ணோன்னே விசாக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா அந்த ராயரை பத்தி நினைச்சாதான். நல்ல மூட்ல இருந்தேன், இப்ப எதுக்கு அவனை ஞாபகப்படுத்தினேன்? பிசினஸ்ல சின்னதா ஏமாத்திட்டான்னு அவன் தம்பியவே கொன்னவன். யாராவது அவனை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். புள்ளிக்குட்டா பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவான். புள்ளிக்குட்டா பாக்ஸ்னா? புள்ளிக்குட்டானா அவன் மார்க்ஷீட்ல வேலை பார்க்கும்போது யூஸ் பண்ண பாக்ஸோட பேர். ராயர் பங்களால ஒரு ரூம் இருக்கு, அதுக்கு பேர் வார் ரூம். அவனுக்கு ஆகாதவங்களெல்லாம் அங்க வச்சுதான் கொல்லுவான். கொல்றதுன்னா சாதாரணமா இல்ல, மண்டையோட ஓபன் பண்ணிடுவான். மூளை கண்ணுக்கு தெரியும்.
தாமரையை பார்த்துக்கிட்டு சாகுற வரைக்கும் பேசிட்டு இருப்பான். அவர் தம்பியா? அப்படிதான் பண்ணான். டேய் டேய் இந்திரா பங்களா வைக்கிறோம், கோவா போறோம். அங்கிருந்து அப்படியே ஆசை. ஐயோ தலை கொலை. என்னடா சொல்றாங்க? கடத்திட்டு தாண்டா வர சொன்னேன். கொலை பண்ணிட்டீங்களா? கொலையா? பல கோடி ரூபாய் பிசினஸ் அவன். ராக்கெட்டு, இந்த டவுட் எனக்கு அப்பவே ஹெவியா இருந்துச்சு. நான் தூக்க போகும்போது அந்த பையன் சூசைட் அட்டம். ராக்கெட்டு, ஐயோ அவனை ஏன்டா தூக்குனீங்க? அவன் தான் கயிறு வந்து பெட்ல விழுந்து சாகவே இல்லையே. அவன் சாவலன்னு உனக்கு எப்படா தெரியும்? ராக்கெட்டு, நான் போதையில இருக்கும்போது ரொம்ப தெளிவா இருப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம எப்படா போதைய போட்டோம்? நீ தான் நாய்க்கு போட சொல்லி ஒரு பிஸ்கட் கொடுத்திய. ராக்கெட்டு, ராக்கெட் இந்த பிஸ்கட்டை உன்னோட கொடுக்க சொன்னாரு. இது வேற கொடு. நல்ல போதையா இருந்துச்சு. எந்த கடையில வாங்கின ராக்கெட்டு சொல்லு, காந்தி ஜெயந்திக்கு தேவைப்படும். ஏய், நான் மயக்க மருந்து போட்டது நாய் இருந்தா போட சொல்லிடா. நாயே, நீ ஏன்டா சாப்பிட்ட? அங்கேதான் நாயா இல்ல இல்ல, அப்புறம் பிஸ்கட் பேசுற என்னது? இவனை ஆனா சாமி சத்தியமா சொல்றேன், அவன் தூக்கு போட்டு சாவல. உனக்கு எப்பறம் தெரியும்? ஏன்னா தூக்கு போட்டா நாக்கு அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும், அவனுக்கு தொங்கல. இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சது, அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கடா. ஹார்ட்டா கிட்டியா ஏட்டியா? மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். உன் கால்க்காக வெயிட் பண்ணுவேன். நீ கால் பண்ணல, என் முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். இவன் சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறான். பாரு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்பா. இன்ஸ்பெக்டர் பாரு, சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் பாருவா? யாரா நீ? அரவிந்த் போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் மர்டர் மணி, மிகப்பெரிய ரவுடி தான். சொல்லுங்க, என்ன மேட்ரு? மர்டர் மணி ரவுடியா? ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கறேன்னு தெரியுதா? இன்ஸ்பெக்டர் பாரு கிட்ட. யாரா இவன்? எரிச்சல கலப்பறான். அரவிந்த எங்க கடத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லு. உங்களெல்லாம் யாரு மேடம் இன்ஸ்பெக்டர் ஆக்குனது? பக்கு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எந்த பிளானும் தெரியக்கூடாதுன்னு தான் அவனை சீக்கிரட்டா பிளான் பண்ணி தூக்கியிருக்கோம். அந்த பிளான் என்னன்னு எங்ககிட்டயே வந்து கேனத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், என் தலைவன் தான் சொல்லுவான். அண்ணா அது ஏன் வரலண்ணா? ஒழுங்கா போடுறோம். ஏத்தாலு டா லைன்ல இருக்காங்க பாரு. ஹலோ, நீ யாரா? யாரா? இன்ஸ்பெக்டர். ஏன் போனை போட்ட? நீ ஏன்டா இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்ட? நான் போன் போட்டப்போ உடையல, நீ போன் போட்டப்போ உடைஞ்சிருச்சு பாரு. ஏய், இனிமே உன் பேரு மர்டர் மணி இல்லடா, மென்டல் மணி. எதுக்கும் அந்த நம்பரை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வர சொல்லுங்க. மா, நீ வண்டியில ஏறு. சம சாங் இல்லைங்க. போன மாசம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன வெல்வெட் ரோஜா படத்துல இருந்து அந்த சாங். இந்த படத்தோட ஹீரோயின் வெல்வெட் வெனிலா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதனாலேயே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படிங்கறது தான் காலர்ஸ் கூட இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். திருந காசெல்லாம் நாளைக்கு திரம்சா மாதிரி துபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதோட நம்ம வாழ்க்கை மாற போகுது. அந்த ராயர் கம்நாட்டி பத்தி எல்லா எவிடன்ஸ் இருக்கும். அவன் ஒண்ணுமே செய்ய முடியாம அவனுக்கே பயந்து நம்ம சொந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதா இருக்கு. அதை வச்சாதான் காண்டாவுது. அந்த ராயரை செஞ்சு விடணும் அதானே?
ஏய் என்னடி பண்ற? டேய் ராயல், நீ என்ன பெரிய கேங்ஸ்டரா? உன்னை பார்த்தா பயந்து எல்லாரும் உச்சா போகணுமா? ஒன்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, நாங்க எல்லாம் ஒன்னும் அடிமை இல்லை உன் இஷ்டத்துக்கு வளர்றதுக்கு. நீ யாரு, என்ன தொழில் பண்ற, நீ இங்க எவ்வளவு பேரை கொண்டிருக்க, எல்லா எவிடன்ஸும் இருக்கு. எல்லா எவிடன்ஸும் இருக்குல்ல? எவிடன்ஸ் இருக்குல்ல? டேய், அந்த வெல்வெட் ரோஜா படத்தோட ஹீரோயின்டா. ஏய் வெல்வெட் பண்ணிலா? எல்லா எவிடன்ஸும் மக்கள் கிட்ட காமிச்சு ப்ரூவ் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேரு வெல்வெட் வெண்ணிலா இல்லடா. ராய, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. விட மாட்டேன். ஓ போலாம். அவனுக்கு சம்மதில்லடி. எந்நேரம் சிட்டில சும்மா இருக்கிறவன்லாம் அந்த வீடியோ தான் பார்த்துன்னு இருப்பான். செஞ்சு விட்டேன், சந்தோஷமா? விடிஞ்சா துபாய் கிளம்புறோங்கிற தைரியம் யாரே உங்களுக்கு தெரியல. சிட்டி பொருளா தேடி இந்த பையனுக்கு 10 பொருத்தமும் பக்காவா பொருந்துற மாதிரி ஒரு டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். தம்பிங்களா, உங்களை கடவுள்கிட்ட இருந்து காப்பாத்த பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாத. அதெல்லாம் ஒண்ணும் வராது பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ் மாஸ்டர். என்னமோ சொல்றீங்க. ஹாய் அரவிந்த். அரவிந்த், இவர்தான் எங்க மாஸ்டர். எங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. ஓ, எப்படி தப்பா உயிர் எடுத்து அல்பாயுஸ்ல போட்டு தள்ளணும் இந்த ஒத்த கண்ணை தான் சொல்லி கொடுத்தானா? இந்த அவமானம் எனக்கு தேவையா? சாரி மாஸ்டர். அரவிந்த், பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? பாரு அரவிந்த், இதுதான் பிளான். உன் டெட் பாடியை நாங்க கண்டுபிடிக்கணும்னா உனக்கு டெம்பரவரியா ஒரு பாடி தேவை. அதுக்கு ஒரு டெட் பாடி சற்று முன் செத்து போய் சூடா ரெடியா இருக்கு. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணல. என்னது? இன்னொருத்தன் பாடிக்குள்ள போணுமா? என்னால முடியாது. திடீர்னு இன்னொரு பாடிக்குள்ள போக சொன்னா எப்படியா போறது? ஒரு நாள் தானே பேபி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் முகத்தையாவது காட்டுங்க. அரவிந்த், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. தம்பி, இது டெம்பரவரி பாடி தான். இதோட ரூல்ஸ் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. வாவ், பால் பவுடர்ல பண்ண பாயாசம் மாதிரி பல பலன்னு இருக்கானே. எனக்கு ஓகே. என்னமோ பண்ணி தொலைங்க. நாளைக்குள்ள இந்த டெட் பாடியை திருப்பி கொடுத்துருங்க. அந்த சென்டர் கிட்ட மாட்ட பெரிய பிரச்சனை ஆகும். ஓகே மாஸ்டர். தொடமிடும் நின்றுட்டான், தோசைய திருப்பிட்டான், துவரா பிறந்துட்டான். அக்கறை இக்கரை கடக்கிற கணக்கிற டபுள் டக்கரு நச்சு நிக்கிற நடக்கிற டபுள் டக்கரு. வா, கதவு கலண்டுக்குச்சு, வா, வழியும் விரிஞ்சிருச்சு, வா, அடுத்த அடிய வச்சு சப்பரமா சுத்துறமா, வா, வரம் வழங்கிடுச்சு, வா, அரங்கம் அரைந்துருச்சு, அற்புதமா அதிசயமா. பிக் பிரதர் coming in with the killer swagger, looking to play harder, looking the system better. Kaboom, he gonna scatter every nook and corner. He ain't no once upon a, you gotta hear it sooner. Bang, bang, bang. ஹாய் அரவிந்த். சூப்பரா இருக்கப்பா. டேய், எனக்கு தான் உயிர் வந்துச்சுல. Why can I still see you டா? தம்பி, இது உனக்கு டெம்பரவரி பாடி தான். உன் பழைய பாடி கிடைக்கிற வரைக்கும் நாங்க உன் கண்ணுக்கு தெரியும். கிளம்பலாமா? ஓகே, போலாம். இந்த கண்ணாடியை எந்த டெட் பாடியில இருந்து திருடுனான்னு தெரியலையே. ஏய், இருடா, நானும் வரேன். என்னடா பணத்துக்கு ஹார்ட் பீட் செக் பண்றான். இவன் தூக்கு போட்டு சாகல, சடனா ஹார்ட் பீட் நின்று இருக்கு. எப்படி நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சம்திங் ஃபிஷி ஹேட் ஹேப்பன்ட். ஆனா சாமி சத்தியமா சொல்றேன், அவன் தூக்கு போட்டு சாவல. இப்போ என்ன டாக்டர் பண்றது? ஹலோ பாரு, நான் அரவிந்த் பேசுறேன். ஏ அரவிந்த், எங்கடா போன? இல்ல பாரு, என் போன் தொலைஞ்சிருச்சு. இப்ப கூட ஒரு ஜென்டில்மேன் கிட்ட தான் போன் வாங்கி பேசுறேன். உனக்கு என்ன ஆச்சோன்னு எவ்வளவு பயந்துட்டே தெரியுமா? உனக்கு போன்ல சொன்ன புரியாது பாரு.
நாளைக்கு காலைல நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துரு. நான் உனக்கு எல்லாம் நேரில் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய். ஓகே. வாங்கடா போலாம். டாக்டர், நான் வேணா பசங்கிட்ட சொல்லி புதைச்சிட்டுமா? அதெல்லாம் வேணாண்ணே, எரிச்சிடலாம். டேய், அண்ணன் சொன்னதான் கரெக்டு, பேசாம புதைச்சிடலாம். ரெண்டுமே வேலைக்கு ஆகாது. பிரேக்கிங் பேட்ல வர மாதிரி சொல்யூஷனை ஊற்றி கரைச்சிரும். அந்த மாதிரி எதுவும் பண்ணி மாட்டிக்காதீங்க. இந்த ரோட்ல சாவர பிச்சைக்காரங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க டெட் பாடி எல்லாம் கார்பரேஷனே டிஸ்போஸ் பண்ணிடும். மாறின்னு ஒருத்தன் நரிக்குப்பம் ஜிஹெச் மார்ச்சரியில கேக் வெட்டுறான். நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே பாடி அவன்கிட்ட கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். அது வரைக்கும் இந்த பாடியை டீகம்போஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். வாங்கடா வாங்க. ஐயோ போலீஸ். ஆரம்பிச்சுட்டாண்டா. ஆஹா, பரவாயில்ல, பார்த்து பொறுமையா வாங்க. டெட் பாடிக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? பாடி டீகம்போஸ் ஆக போறான். பரதேசி பரதேசி கத்தது போலாம். சாவடிக்கிறாங்களே நீ. சிசிடிவி என்னடா அது இருட்டில் வாடுறவனுக்கு கொஞ்சம் சோதனை சமாளிப்போம். டேய் எப்பா, யாரா இவனுங்க? அரவிந்தா, கவலைப்படாத. பால்வாடி பாய்ஸ் தான் அவன் பாடியை தூக்கியிருக்காங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, என் ஃபோன் எங்க? மணி, டாக்டர் சொன்ன மாதிரி அந்த டெட் பாடியை நாளைக்கு மாறிக்கிட்ட கொடுக்கணும். அவனை ஏதாவது சொதப்புனீங்க, கொன்னே போட்டுருவேன். என்ன ராக்கெட்டு, நான் பார்த்துக்கிறேன். அதான்டா என் பயம். இப்பெல்லாம் பேசாத, அசிங்கமாக பேசிட போகிறேன். பாரு, என் ஃபோன் எடுத்துட்டு அவன் ஃபோனை விட்டு போயிட்டான். சரியா? நாங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம்டா. ஃபோனை கூட லாக் பண்ணாமல் வச்சிருக்கான். என்ன, டாக்டர் சொன்ன மாதிரியே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. பக்காவா இருக்கு. ஏண்டா பாடியை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, தலையை சீ வைக்க மாட்டீங்க? தலையை சீ வைங்கடா. நம்பர் எங்கேயே பார்த்துருக்கோங்க. ஹலோ சார், இந்த ஃபோன் ரோட்ல கிடைச்சது. உங்க ஃபோனா இது? ஆமாம் சார், ஆமாம் சார். நானும் ரொம்ப நேரமாக காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே எடுத்து வந்து ஃபோனை கொடுத்துட்றேன். இல்லை சார், இல்லை சார், வேணாம் வேணாம் வேணாம். நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே கொண்டாந்து கொடுங்க. ஓகே சார். சார், நான் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இது உங்கள் நம்பரா? சார், இது உங்க நம்பர் தான் சார். ஓகே சார், ஓகே சார். நீங்கள் போய் சொல்கிறீங்களான்னு செக் பண்ணேன். மார்னிங் கால் பண்ணுறேன். ஓகே சார். பாடி கடிச்சிச்சு. ஏய் நகரே, போ. ஏய் தலிபா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சா? மேடம். அப்ப சரி, சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல 2 பேர் செத்து போனதா சொன்னீங்க. ஆனா இங்க மூர்த்தியோட டெட் பாடி மட்டும் தான் இருக்கு. ஐ திங்க் அந்த வெண்ணிலா எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் சார். என்னதானே வர சொன்னா? எங்க போனா? பாரு, கூலிங் கிளாஸ் போட்டு வராதெல்லாம் கேட்டியா? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் அடையாளமே தெரியல. பாரு, நான் தான் அரவிந்த். நான் தான் சொன்னேன்ல என் ஃபோன் தொலைஞ்சிச்சுன்னு. நீ தான் இந்த முகம் பிடிக்கலன்னு சப்பியாக ரிஜெக்ட் பண்ண. எனக்கு வேற வழி தெரியல பாரு. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். என்னடா இப்படி உருட்டுறான்? அதானே. ஹலோ, யாருங்க நீங்க? பாரு, நான் தான் பாரு அரவிந்த். நீங்க அரவிந்த் கிடையாது. ஏய் சூப்பர், லவ் ஃபெயிலியர் ஆச்சு. வா நம்ம டெட் பாடியை தரலாம். ஏய் எப்பா தெய்வங்களா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்டா. நானே பாரு. இந்த கதைப்படி ஹீரோ அவரோட டெட் பாடியை தேடி போனோம். ஆனால் காலகாலமாக நம்ம தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ நம்ம லூஸ் ஹீரோயின் கூட பாட்டு போட கிளம்பிட்டாரு. அப்புறம் என்ன, இப்போ சாங்கை போட்டுருவாங்க. அதானே அடச்சி வா.
ஆனா உனக்கு தெரிய சொல்லுமா? ஏய் டைம் ஆச்சுடா வாடா போலாம். எப்ப டெட் பாடி கிடைச்சு அதை இவனுக்குள்ள அனுப்பிச்சு அது வரையும் சென்டர்கிட்ட மாட்டாம இருக்கணும்ப்பா. சார் நான் வந்துட்டு இருக்கேன் சார். எப்போ சார் வருவீங்க? இவன் வேற. ஹலோ, ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியாக பேசுறீங்களா? சாரி சார். சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு என்னை தேடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பார்க்கணும்னு முயற்சி கூட பண்ணாதீங்க. பார்க்க முடியாது. ஏன்னா நான் காத்தோட காத்த கலந்துருப்பேன். காத்து சண்டை கேக்குதா? கேக்குதுடா. அரவிந்த் இந்த பால்வாடி பின்னாடி தான் உட்காந்துருக்கிறான் பாரு. எப்படி சார் உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் இருட்டிலே வாழ்றவன். ஏன்னா நாங்க பண்ற தொழில் அப்படி. என்னை பார்க்கணும்னு நினைக்கிறது உங்க லைஃபுக்கே டேஞ்சர். பிகாஸ் அவர் டீம் அண்டர் டாக்டர். புரிஞ்சுச்சா? இவனெல்லாம் சின்ன வயசுலேயே டாக்டர் கிட்ட காட்டியிருக்கணும். அசால்ட்டாக விட்டாங்க. ஒஸ்ட் பேரண்ட்ஸ். டீ கடைக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. குட் ஜாப். மறுபடியும் சொல்றேன், என்னை தேடாதீங்க. நான் கூட்டத்தோட கூட்டமா கலந்துருக்கேன். சரிங்க சார். இப்போ என்ன பண்ற? டீ கடைக்கு போயிட்டு மொபைலை கொடுத்துட்டு மணி சார் கொடுக்க சொன்னார்னு சொல்றேன். தெர்றா கிட்டண்ணே. என்னது? மொபைலை கொடுத்துட்றேன்னு சொன்னேன் சார். பயம். மணி சார் உங்ககிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னாரு. ஓகே சார். மணி உன் போனை கொடுத்துறாருப்பா. இருட்டில் வாழ்றவனை வெளிச்சம் போட்டு காட்டியா? மூச்சிலே விட்டான பாத்துறாதடா, லைஃப் டேஞ்சர் ஆயிரும். எப்பா அவன் போறான்ப்பா, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பாப்பா ஃபாலோ பண்ணலாம், அப்பதானே டெட் பாடியை கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்ணாடிய மாட்டா? அது ஏன் பிரச்சனை இல்ல பாஸ், உங்க பிரச்சனை. தப்பா உயிரெடுத்து தப்பு பண்ணது நீங்க தான் போகணும் பின்னாடி. அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற? சாருக்கு ஒரு டீ சொல்ல. பெரிய சிவாஜி பட ரஜினி நினைப்பு. இவன் கூலா டீ சாப்பிட போறான்டா. என்னடா அந்த பக்கம் திரும்பிட்டான்? அவனை ஃபாலோ பண்ணுங்க. பாடி கிடைச்சதும் சொல்லி அனுப்புங்க. பால் காய்ச்சிட்டு பாடிக்குள்ள போயிடலாம். சார் எங்க போறீங்க? நிறைய வேலை இருக்குப்பா. அவனை இன்னைக்கு ஐயோ அடுத்த அவதாரம் இருக்கிறானே. ரோலெக்ஸா உன்னை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். கிராஸ்ல இருந்து நல்லா ராவான ரோலெக்ஸ் தான். வாடா சிங்கிள் செல்ல வாடா. கொலைப்படுத்துறானே. இரேண்டா எப்ப அரவிந்த் ஓ டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெம்பரவரி பாடி கொடுத்தோம். ஓகே, நீ மட்டும் வரலைன்னு வச்சுக்க, நாங்க சண்டு கிட்ட ஹெவியா மாட்டிக்குவோம். ஏன் டென்ஷன் ஆறீங்க பாஸ்? இந்நேரம் டெட் பாடின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒன்னு புதைச்சிருப்பாங்க, இல்லனா எங்கேயாவது தூக்கி போட்டு போயிருப்பாங்க. சீக்கிரம் போங்க பாஸ், பாடி டீகம்போஸ் ஆகுறதுக்குள்ள போய் கண்டுபிடிங்க. போங்க சீக்கிரம் போங்க. போறோம் பாருங்க. ஸ்மார்ட்டான பாடி கிடைச்சிருக்குல்ல, அதான் இவன் ரொம்ப பண்றான். எனக்கு என்னமோ அந்த பாடி விட்டு வெளியில வருவான்னு தோணவே இல்லை. நமக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த மாஸ்டரும் சென்டர் கிட்ட மாட்டிக்க போறாரு. இந்த பொறுமையாரா ரைட்டு, ஃபர்ஸ்ட் டெட் பாடியை கண்டுபிடிச்சிக்கலாம், அப்புறம் இவனை பாத்துக்கலாம். எங்க அவன்? டெட் பாடியை வச்சுட்டு 2 மணி நேரமா யூரின் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன்டா. பிளாடர் ஃபுல்லாக வச்சுடா. எங்கடா போன மாதிரி? நல்ல வேலை ஒன்றும் ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகல. இவனுங்க யாரா? யாரும் பேனிக்காக வேணாம். 4 பைத்தியங்க பக்கத்துல இருக்க மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சிருக்கான். பைத்தியம்மா? சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தாங்கன்னா ஒன்னே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரோட்ல 4 பைத்தியம்மா? நான் வேற டெட் பாடியை வச்சுட்டு உட்காந்துருக்கேனே.
இது வேலைக்காவது. ஹாப்பி பர்த்டே கார்த்திக். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு சர்ப்ரைஸோட வந்திருக்கேன். டன் டன் டானா டன் டன் டானா டன். ஹாப்பி பர்த்டே கா. வருதுல்ல, அப்ப என் முகத்தை கண்டிப்பா காட்டுறேன். கண்டிப்பாடா. கார்த்திக் 2 நாள் முன்னாடியே இறந்துட்டான். நான் உன் வீட்டுக்கு வந்து நீ அங்கே இல்லை. ஃபோனும் நாட் ரீச்சபிள். உன் கண்ணீரே சொல்லுது நீ தான் அரவிந்த். நேற்று நான் உன் வீட்டுக்கு வந்ததே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதான். நீ கூட வா. டெட் பாடி தூக்கி நான் அலைய வச்சியாடா. என்ன காத்துல ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு சார்? எஸ். மாரியை பார்க்கணும், உங்களுக்கு தெரியுமா? மாரியா? யாருமே? ஓ மாரியா? எனக்கு நல்லா தெரியும். வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு டாக்டர் மாரியை பார்க்கணும்? அவன் டாக்டர் இல்லை சார், மார்ச்சரியில் வேலை செய்கிறான். மார்ச்சோரி இல்லையா? ஆமாம். டாக்டர் மாரியை மார்ச்சோரிக்கா மாற்றிட்டாங்க. பணத்துக்கு வைத்தியம் பார்த்தா பணம் கிடைக்காது. ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்ததுலேருந்து ஏதோ மணி அடிச்சுட்டே வரீங்க? மணி அடிச்சுட்டே வரண்ணா? எனக்கு கேட்குதே. ஓ, இந்த மணியா? இப்போ கேட்குதா பாருங்க. இப்போ கேட்கலையே. சத்தத்தை உடனே சுத்தமாக நிறுத்திட்டீங்க. நீங்களும் டாக்டரா? நான் டாக்டர் இல்லை சார், நீங்கள் தான் டாக்டர். எஸ் எஸ், நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர். நீங்கள் உள்ள வாங்க ப்ளீஸ். கமிங். ஓகே. அண்ணேங்கடா அண்ணன் அந்த பாடியை மார்ச்சரியில் கொடுத்துட்டு வர போயிருக்காரு. வெயிட் பண்ணிக்கிறோம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறோம். வாடா வாடா. எங்க மார்ச்சரி, எங்க மார்ச்சரி, எங்க மார்ச்சரி? ஐயோ, பாடி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. டேய், அரவிந்த் பாடி இருக்குடா. வெல் டாக்டர், ஹீஸ் மிஸ்டர் மிஸ்டர் உங்கள் பேர் என்ன? ராக்கெட் சார். பார்த்தீங்களா, ராக்கெட்டுக்கெல்லாம் சார்னு மரியாதை கொடுக்குறாரு. ஹீஸ் டாக்டர். டாக்டர் உங்கள் பேர் என்ன? யுவராஜ். டாக்டர் யுவராஜ். சார் மாரியை பார்க்க வந்திருக்காரு. ஓ ஹாய். அடுத்தது பாடி போஸ்ட்மார்ட்டம் தான். என்ன லாங்குவேஜ்டா இது? சார் மாரி சார் மாரி டாவா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, மாறி மாறின்னு. அதுக்கேண்டா டென்ஷன் ஆகுற? இவன் யாரு? சந்தையிலேருந்து போன மாதிரி உட்காந்துருக்கான். கொள்ளை எடுத்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மர்மமாக இருக்கும் ராயரின் எவிடன்ஸ். உயிரிழந்த மூர்த்தி, தலைமறைவான வெண்ணிலா, ராயரின் முகமுடி கிழிக்கப்படுமா? ஆமா, எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம்? காரணம் நீ இப்போ பேப்பர்ல படிச்சல. ஆமா, அதுதான். யாரு? ராயர் என்னோட பெரியப்பா. என்னம்மா சொல்ற? செம்ம ஹாட் நியூஸ் கிடைச்சிருக்கே. என்ன பண்றாரு? சின்னதா ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. கேங்ஸ்டரா? உனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நீ அப்பான்னு நினச்சிருக்கிற ஒருத்தர் ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் நான் உன் அப்பா இல்லை, ஆனால் உன் அப்பனையே கொன்னது நான் தான் சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு பிடிக்கலைன்னா யாராக இருந்தாலும் கொல்லுவார்.
உன்னையும் கொல்லுவார் என்னையும் கொல்லுவார். இந்த சமயத்தில் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். நீ சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு வீடியோ அனுப்பும்போது ரெஜிஸ்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சர்ப்ரைஸாக சொல்லலான்னு வீட்டுக்கு வந்தால் நீ அங்கே இல்லை. ஆனால் நீ எனக்காக உன் அடையாளத்தையே மாற்றி ஒரு புது மனுஷனாக வந்திருக்க. நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் யூ. அதனால நம்ம சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எங்கேயாவது போய் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். நீ என்ன சொல்கிற? பை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெல், குட் கொஸ்டின். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, நான் ஒரு சயின்டிஸ்ட். இம்பாசிபிள். டைம் மிஷின் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு, ட்ரீம், சொப்பனம். இது என்னுடைய லைஃப் டைம் சாதனை. அந்த சாதனையை பார்த்து உலக நாடுகள்லாம் கிர்னு சுத்தணும்னு நினைச்சேன். ஆனால் அன்னைக்கு தீபாவளி டைம் மிஷின் வெடிச்சிருச்சு. எனக்கு சுத்துது. வெடிச்ச வேகத்தில் 4 பேர் செத்து சுடுகாட்டுக்கு போய் சிறையில் படுத்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ லவ் யூ. ஐயோ இவனுங்க பைத்தியம்டா. பைத்தியமா? டேய் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, மூடிக்கிட்டு இருக்கான். ஆமால. அழுகாதரா. என்னடா இப்படி பாக்குறீங்க? மிஸ்டர் ராக்கெட். ஆமா நீங்க யாரு? புரிஞ்சு போச்சுடா. அந்த 4ல 2 நீங்க தானே? 2 பின்னாடி நிக்குது. இப்ப இந்த சுவிட்ச கையை இப்படி மேல தூக்கி அரவிந்த் பாடி கீழே போட்டாங்கடா. வேணாண்டா, அம்மிக்கிட்ட போற. அட பைத்தியமே. ஏமா ராயர் தான் உங்க அப்பாவா? ஆமாம் சார். ஏன் இந்த திருட்டு கல்யாணம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷம். அவங்க அப்பாக்கு நீங்க லவ் பண்ற விஷயம் ராஜா, உங்க மேல 420 கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இந்த இருக்காங்க. கல்யாணமே ராயரோட சொத்தை எழுதி வாங்க தானே தங்கச்சி பேசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். நாடக காதலா இருக்க கூடாது. ஒரு நிமிஷம். டேய் அது பாடிடா, சடங்கு சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. டேய் விடுடா. பாடி கூட எப்படி விளையாடுறானுங்க பாரு. நான் டாக்டர்ல ஆபரேஷன் பண்ணோம். சுவிட்ச போய் தேடுது. என்கிட்ட மேனுவல் மோட் இருக்கு. பைத்தியங்க வா. தூக்குடா ஒழுங்கா போட்டு தூக்குடா. டேய் இரு. டேய் என்ன பண்ற? பத்த வைக்க போறேன். பத்த வைக்கணும். பத்த வைக்கணும். விடு, கையை விடு. டேய் என்ன பண்ற? என் கிட்னி எடுத்தாங்களா? இவன் கிட்னி எடுக்க போறேன். லூசு பையல. அரவிந்த் மட்டும் நம்ம கூட வந்திருந்தா இந்த பாடியை காப்பாத்திருக்கலாம். பைத்தியங்களா, எத்தனை பேரடா சமாளிக்கிறது? என்னடா பண்றீங்க? என்னடா குட்டுல வெடிக்குது? ராக்கெட் எப்பட தீவிரவாதியாடா? போடா. ஏய் யார் அது? போச்சு, பெரியப்பா வந்துட்டாரு. பெரியப்பாவா?
கேஸ் ஆயிடுச்சுடா. அந்த சென்டர் கிட்ட நல்லா மாட்டோம். வேலைக்கெல்லாம் போக மாட்டியா? இங்க ராஜா வீடு எங்க இருக்கு? சரி என்ன ராஜா வீடுண்ணே? என்ன விஷயம்? கொரியர் வந்திருக்குண்ணே. கூப்பிட்ற வை. என்ன ஆர்டர் பண்ணிருப்பான்? இந்த கணக்குது. பையன் பேர் என்ன? டீடைல்ஸ் சொல்லு. ராஜா சார். அண்ணே ஃபுல்லா விசாரிச்சாச்சு. பையன் பேர் ராஜா, சரியான ஃப்ராடு. அவன் தான் நம்ம பாப்பாவை ஏமாத்திருக்கானே. இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் வந்துருவாங்கண்ணே. எல்லாம் எதிரிலேயே கொள்ள சொல்றான். டேய் தூக்கி டஸ்ட்பின்ல போடுறான். போயில தூக்கிட்டு போயிடலாம். டேய் போடா. அப்புறம் சொல்லு, வேற என்ன விஷயம்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். ராயர் பொண்ணு கல்யாணம். சாப்பிட்டு கூப்பிட்றேன். சாப்பிட்டா ஏங்கிரி? அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு போயிடலாமே. நல்ல ஐடியாண்ணே. ஏய் நீங்கள் சாப்பிட்டு படுங்க, நான் வரதுக்கு லேட் ஆகும். இங்கே ஃபர்ஸ்ட் நைட் இருக்கான், பார்த்துட்டு வரேன். பார்க்க போறியா? வா, நான் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சார், நான் சொல்லுவேன். வணக்கம் வணக்கம். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே, நான் இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே என் பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சு ஹனிமூனுக்கு மாலத்தீவுக்கே அனுப்பிச்சிட்டீங்க. நியாயமா இது? இந்த பையனை யாருன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் சொல்லுங்க. மற்ற விஷயங்களை இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். வணக்கம். நகருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ராயரோட பொண்ணு பாரு லவ் பண்ணது இந்த ராஜாவை இல்ல, அரவிந்த்ன்ற இன்னொரு பையனை. பாத்தீங்களா? இதுதான் அரவிந்த். மேடம், I can explain, madam. Please, சுமாரு. madam. நேத்து நைட்டு இந்த பொண்ணு பாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அரவிந்த காணோம்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. திடீர்னு பார்த்தா அரவிந்த் கிடைச்சிட்டாரு. அவரு ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கிறதா சொல்லி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுச்சு. அண்ணா நகர் ஜிஹெச்ல ஏற்கனவே இறந்து போன ராஜாவோட பாடி மார்ச்சுவரியில மிஸ்ஸிங் ஆயிருக்குன்னு அந்த ஏரியாவுல ரிப்போர்ட் ஆயிருக்கு. சோ இந்த ராஜா தான் இறந்துட்டதா எல்லாரையும் நம்ப வச்சு அந்த அரவிந்த கடத்தி ஆள்மாறாட்டம் பண்ணதாக எங்களுக்கு ஆணித்தரமான சந்தேகம் இருக்கு. அதனால இந்த ராஜாவை இப்போ நாங்க கைது பண்றோம். வா வாடடே. சொல்லு பாரு. அப்பா ப்ளீஸ் பாரு. பாரு. மேடம் கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம்.
முதல்ல நான் உனக்கு பண்ணி காட்டுறேன். ஹலோ, நான் தான் ராயர் பேசுகிறேன். அந்த ராஜா பையனை நம்ம குடோனுக்கு அனுப்பி அந்த ரவி பையன் வந்து பிக்கப் பண்ணிக்குவான். ஓகேவா? ஏய், அவன் வாயை திறந்து அரவிந்த பத்தி சொல்ற வரைக்கும் அவன் வாயிலே கொடுக்கடா. யாருக்கிட்ட? ஹலோ, இன்ஸ்பெக்டர் சண்முகவல்லி ஸ்பீக்கிங். யாரு? ஹலோ, நான் ராயர் பேசுகிறேன். ராயர் சாரா? சொல்லுங்க சார். லைன் பிஸின்னு வருது. போன அந்த ராஜா கிட்ட கூட. நிறுத்துக்குப்பா. ஏய், இந்தாடா ராயர் பேசுறாரு. சொல்லுங்க சார். ஹலோ அரவிந்த், நான் பாரு பேசுறேன். பாரு, இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் என் பெரியப்பா மாதிரி பேசி ஏமாத்திருக்கேன். சரி சரி சொல்லுங்க மாமா. அரவிந்த், யார் என்ன சொன்னாலும் நீ தான் என்னோட அரவிந்த்னு நான் நம்புறேன். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ என்னை அரவிந்துன்னு கூப்பிட்டியே, அப்பயே தெரியும் நீ என்னை நம்பிட்ட. கல்யாணம் நின்று போச்சுன்னு ஃபீல் பண்றியா? சே சே, அதெல்லாம் இல்லை மாமா. இவ்வளோ அழகான மூஞ்சி அடிச்சு கிழிச்சிட்டாங்கன்னு கவலையா இருக்கு. செருப்பாலே அடிப்பேன். மூஞ்சில மட்டும் அடிக்காது மாமா. லவ் யூ. லவ் யூ மாமா. என்ன ராயர் முத்தம் கொடுக்குறா? ஐயா, என்ன நடக்குது உள்ள? இது என்ன ஸ்டேஷன்ங்கிறதையே மறந்துட்டானுங்களா? வெயிட் பண்ணு, நான் லேண்ட்லைன் கிடைக்கிறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சண்முகவல்லி ஸ்பீக்கிங். யாரு? நானும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. என்ன லேண்ட்லைனும் பிஸின்னு வருது? அவன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேனா? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க தான் அங்க அந்த பையனோட பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன கேக்குறீங்க? என்ன வளர்ற? இதுல ராயரு, அதுலயும் ராயரு, அப்போ எது ராயரு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சரி அரவிந்த், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. கேக்குறேன்டி. அப்பா அடிங்க அப்பா மால. ஏன் குரல்ல பேசுறேன்? யாரானே? சார், நான் இன்ஸ்பெக்டர் சண்முகவல்லி பேசுறேன் சார். நீ ஏமா போன வாங்கின? போன அந்த ராஜா கிட்ட கூட குடுக்குறேன் சார். டா படே பேச. மாமா. மாமாவா? டேய், நீ ராஜா தானே பேசுற? சார், நான் அரவிந்த் பேசுறேன் சார். தலைவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். தம்பி, போன இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க. சார், இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏமா வெறுப்பேத்திக்கிட்டு? நான் உன்னை போன ராஜா கிட்ட தானே கொடுக்க சொன்னேன். சார், நான் ராஜா கிட்ட தான் போனை கொடுத்தேன். அவன் தான் வந்ததுல இருந்து நான் ராஜா இல்ல அரவிந்த் அரவிந்த் எங்க எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கான். போன அவங்க கிட்ட கொடு, போன அவங்க கிட்ட கொடு. புடுறா. யாரமா? சார், திரும்ப ஃபோன் பண்றேன். இது ச்சே, ஒரே குழப்பமா இருக்கு. ஹலோ. ஹலோ, நான் தான் ராயர் பேசுறேன். மறுபடியும் ராயரா? விளையாடுறீங்களாடா? சார், ஒரு நிமிஷம் லைன்ல இருக்க, நான் இப்ப வந்துடுறேன். கபாலத்தை உள்ளில உடைச்ச மூளைய செதில் செதிலா வெட்டி உரு தெரியாம அழிச்சிருவான்டா. ராயர் யாரு தெரியாம விளையாண்டல? திறந்து பேசுறா. யாரா நீ? சார். ஹலோ, யாரு? நான் தான் இன்ஸ்பெக்டர் சண்முகவல்லி பேசுறேன் சார். இருக்கிற கோத்திர நீ என்ன வெறுப்பேத்துறியா? உன்னை ஸ்டேஷன்லயே வந்து கொளுத்திடுறேன். சாரி சார், சாரி சார், கொடுக்குறேன் சார், கொடுக்குறேன் சார். வாழ்க்கையில எதுக்குமே இவ்வளவு கோபப்பட்டது இல்லடா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. சார், போன் கட் ஆயிடுச்சு மேம். இவன் என்ன சொல்றேன்னு பாப்போம். சார் சொல்லுங்க சார். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? நான் தான் ராயர் பேசுறேன்னு சொல்றேன்ல. சாரி சார். சரி, அந்த ராஜா பையனை நம்ம குடோனுக்கு அனுப்பிச்சு வை. ரவி வந்து பிக்கப் பண்ணிக்குவான். ஓகே சார், வாங்க வாங்க. யாழ எஸ், எவன் வர்றான்னு இன்னைக்கு பாத்துறேன். பரவாயில்ல உட்காருங்க. ராயராம் சார், நான் தான் ரவி. ராஜாவை கூட்டின்னு போறதுக்கு வந்துக்கிறேன். இவன் ஓ செட்டப்பாடா? மேம் தெரியும்டா.
கேட்டா நான் ராஜா இல்ல அரவிந்த்னு சொல்வேன் அதானே? அது இல்ல மேம், போன் ஆஃப் ஆயிடுச்சு. இவனை வெளியில கொண்டு போய் அடிங்க. ஓகே மேடம். ஆடிய சமூகவல்லி, இன்னைக்கு நீ எவனடி ஏமாத்துன சொல்லு. ஹலோ ஹலோ, நான் ராயர் பேசுறேன். என்னது ராயரா? அடே, உனக்கு தில்லுக்கு துட்டு இருந்தா, தைரியம் இருந்தா, நீ ஆம்பளையா இருந்தா வாடா ஸ்டேஷனுக்கு ஒன்னைக்கு ஒத்த. ராயரேன்னு சொல்ற உன்னை ராயரை உருவாம விட மாட்டேன்டா. நான் தான் நெஜ ராயர் பேசுறேன். டேய், நீ ஒரிஜினல் ராயரா இருந்தா கூட ஒரு ஆமாடா. தவர் உண்மையான ராயருக்கு உன் விஷயம் தெரிஞ்சது, உன் மூளைய புட்டிக்கு முறுக்க புடிச்சு வர்ற பெண்ண. அடி செருப்பால டேய், பொட்டி எடுத்துட்டு போலாம். அண்ணே, கட்டையில போற நாய். முடியலடா சாமி. இந்த நாயால கண்ட நைட் எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. டேய், போடாத. ஏற்கனவே மூக்கியை கொண்டுட்டு எவ்வளவு முடிச்சல மாட்டிட்டு இருக்கோம். விடுங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. நல்லே வெட்டனாத்தான். யாரும் கண்டுபிடி போன. என்ன வில்லங்க வீடியோ கால்ல வருது? நான் தான் நெஜ ராயர் பேசுறேன். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ராஜா யாருன்னு கண்டுபிடி. கண்டிப்பா சார், அந்த ராஜா யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன். குட் கேர்ள், கட் பண்ணு. கட் பண்றேன் சார். தேங்க் யூ சார். ராயர்தாம்மா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. யார் இந்த ராஜா? என் உயிரை எடுக்கிறாயா? கண்டுபிடிச்சா ஐயா, இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இப்படி சொல்லிட்டு நிக்கிறது தான் நீங்க எல்லாம் லாய்க்கு. ச்சே. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உடம்பெல்லாம் வலிக்குது. அப்படியே ஒரு பிரியாணி சொல்லுங்க சார். அப்பா. உண்மையை சொல்லு, அரவிந்த் எங்கடா கடத்தி வச்சிருக்க? எதுடா ராயர் பொண்ண கல்யாணம் பண்ண முயற்சி பண்ண சொல்ற? இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? 420 கேஸ், சின்ன சின்ன திருட்டு கேஸ். இது தவிர ராஜா மேல வேற எந்த பெரிய கேஸும் இல்ல மேடம். செக் பண்ணி பார்த்ததுல ராஜாவுக்கும் ராயரோட பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல மேடம். ராஜாவோட வீட்டை நல்ல தரவா செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வாங்க. ஏய், நீ ராஜா ஃப்ரெண்டு தானே? நம்ம வீட்டில் தான் சார் குடியிருந்தாப்ல. ராஜா ரொம்ப நல்லவன் சார். ஏரியாவில் கூட நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காப்ல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அனாதன் வந்தான். நம்ம வீடு காலியா இருக்கேன்னு வாடகை கொடுத்தேன். அவ்வளவுதான் சார். நான் பார்த்தது வரைக்கும் ரொம்ப நல்ல பையன் சார் அவன். வீட்டில் தனியா செத்து கிடந்தா சார். அவன் எப்படி செத்தான்? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். சூசைடா கொலையா தெரியல சார். இன்ஃபர்மேஷன் கரெக்டா? இங்க தான் இருக்கானா? கண்டிப்பா இங்க தான் இருக்கான். இந்த பக்கம் தான சத்தம் வருது. லொகேஷன் மாத்துங்க சார். அரவிந்தா, டேய், ரைட் லெஃப்ட். கைய மட்டும் கடிச்சிங்க, செத்திங்கடா. என்ன திமிரா உனக்கு? சார், இல்ல சார். இங்க பாரு அரவிந்த், பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ பண்ண வேலைக்கு நாங்க பயங்கர பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். உடனே இந்த உடம்புல இருந்து வெளியே வா. நம்ம 3 பேரும் கடவுளை பார்த்தே ஆகணும். டேய், நான் உங்களோட பெரிய பிரச்சனை இருக்கடா. பார்வனை காப்பாத்துறடா. என்னாச்சு உனக்கு? என்ன பண்றா? நானும் எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்துட்டேன். பொருளாண்டிக்கு அடிக்கிற அடியில இப்ப என்னடா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என் அடிய பாரு. நீ வல்லையில எங்க நேரம் முடிஞ்சதுடா. சொல்ல பொரியா அடி வாங்கி சாகுறியா? கடைசியா கேட்கிறேன், வர முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாதோ? ஒண்ணு இல்லையா? உடம்பு பஞ்சு முட்டாய் மாதிரி கரையுதா? உண்மைதான், உங்க நேரம் முடிஞ்சிடுச்சு. இனி உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
சொல்லணும்னா சின்ன வயசுல மார்க்கெட்ல வேலை பார்த்தவர். பட் இப்போ அவர் பெரிய பிசினஸ்மேன். ராயருக்கு முக்கியமானவங்க 2 பேர். ஒருத்தர் மதி தான் ராயரோட மூளையே. எதை எப்போ செய்யணும்னு அவன் நல்லா தெரியும் மேடம். டேய் வெண்ணிலா சாப்பிட்டாலடா? மூர்த்தி உள்ள சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கானே. மதி ராயருடைய மூலன்னா ராயருடைய செருப்பு சில்லுவண்டுன்னு ஒருத்தன் மேடம். ராயரை ஒரு சின்ன எறும்பு கடிக்கு கூட விட மாட்டான். உப்பு பள்ளியா சாப்பிட்ற முடிய போயிடுச்சு. அந்த சில்வண்டுக்கு வாய் பேச வராது. ஆனா அவன் ஒரு பெரிய சைக்கோ மேடம். ராயருக்கு பிடிக்காதவங்க யாரோ தான் இந்த ராஜாவை வச்சு கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேடம். ராயருக்கு ரொம்ப பிடிக்காதவங்க யாருன்னு பார்த்தா இந்த வெண்ணிலாவும் மூர்த்தியும் தான். எஸ் மேடம், மூர்த்தி தான் ராயரோட டிரைவர். இந்த வெல்வெட் வெண்ணிலா அந்த பொண்ணு சினி ஆர்டிஸ்ட் தானே? ஆமா மேடம். வெல்வெட் ரோஜான்னு ஒரு படம் தான் பண்ணியிருக்கா. அவ கெட்ட நேரம் ராயர் கண்ணில் மாட்டிக்கிட்டா. முத்தம் சென்று தித்தித்தேன் தத்தை கேடி கசாப்பு கடை ஆடு மாதிரி யாரை தூக்கினாலும் மார்க் போட வேண்டியது. அடல் டைப்பர் போட வேண்டிய வயசுல எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த அடல் கண்டினியூ? இவர் என்ன பண்றாரு? ஃபீல் பண்றாரு. ஃபீலிங் ரொம்ப முக்கியம். அண்ணே ரொமான்டிக் மூட் போறாரு. புரியல? பாரியா? ஸ்கிரிப்ட்லயே இல்ல. கலச்சிட்டர் பாத்தியா? வெல்வெட் ரோஜா. சாங்கு. ராயர் என்ன லவ் பண்றாராம். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாராம். சாப்பாடே மெல்ல முடியாத வயசுல சைட் டிஷ் கேக்குதா? வேண்டாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்கம்மா. நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும். நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ணே அண்ணே வீடு ஃபுல்லா தேடிட்டேன். அந்த மூர்த்தி வெண்ணிலாவை காணோம். அந்த மூர்த்தி தான் வெண்ணிலாவை கூட்டு ஓடிட்டு இருக்கானே. இந்த மூர்த்தி பையதான் வெண்ணிலாவை தப்பிக்க வச்சு கூட்டிட்டு ஓடி இருக்கான்.
இவங்க 2 பேரோட பிளானே வெளிநாட்டுக்கு போறதுதான். அதுக்கு இவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. 2 பேரும் சேர்ந்து சென்னையில நிறைய இடங்கள்ல ராபரி பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்து இன்னும் பெருசா பண்ணுவோம். Hi. Hi. Can I get a lift, please? உள்ள வாங்க. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. Thank you. ப்ளஷர் மேடம் வாங்க. சார் ஒரு நைட்டுக்கு நான் இங்க தங்கலாமா ப்ளீஸ்? Thank you. Hi. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? ப்ராப்ளம். யாரு? அம்மா. நான் ஓட்டிக்கிறேன். அந்த நேரத்துல தான் இந்த லைவ் வீடியோ வந்திருக்கு. போன கூட எவ்வளவு பேரை கொன்றிருக்கா எல்லா எவிடன்ஸும் இருக்கு. வீடியோ முடியறதுக்குள்ளேயே ராயர் ஆளை வச்சு 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த லைவ் வீடியோ வைரல் ஆனதுனால எவிடன்ஸ் டாக் ஆஃப் த டவுனா மாறிடுச்சு. ராயர் பற்றிய உண்மைகளை இன்ஸ்டா ரீலில் உளறிய நடிகை வெல்வெட் வெண்ணிலாவை லாரி ஏற்றி கொள்ள முயற்சித்ததே ராயர் தான் என்று வெண்ணிலா தப்பித்து தலைமறைவானது தமிழ்நாட்டை தப்பிக்க வைத்துள்ளது. ராயரின் குப்தாக் வீடியோ வெளிவருமா? எவிடன்ஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸ். எவிடன்ஸின் பின்னணி என்ன? ராயரை சிக்க வைக்க போகும் ராஜா செத்தது 4 மணிக்கு. ஆனால் சில்லுவண்டு வீட்டை விட்டு வெளில போனது 5:10க்கு. அப்போ இந்த சில்லு வண்டு தான் ராஜாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். எப்படியோ ராஜா தப்பிச்சிட்டான். இந்த ராயருக்கு ராஜாவை பத்தி தெரியவே இல்லை. இந்த எடுபடி பையன் சில்லு வண்டு, அதுவும் ராயர் வீட்டுல வேலை பார்க்குற பையன், அவனுக்கு எப்படி இந்த ராஜாவை பத்தி தெரியும்? எங்கேயோ இடிக்குதே. இந்த சில்லு வண்டு பயலை பிடிச்சா மொத்த விஷயத்தையும் கறந்துடலாம். டேய் டேய் என்னடா இது? என்னடா இது? எது? சொல்ல என்னடா இது? சொல்ல போறியா இல்லையா? கொன்னுடுவேன் சொல்லு. என்னது இது? ரைட்டு லெஃப்ட். நீங்க 2 பேரும் கடவுளோட கோபத்துக்கு ஆளாகி இப்ப மனுஷங்களா மாறிட்டீங்க. சோ உங்களுக்கும் எனக்கும் உள்ள கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. நீங்க பண்ண தப்புக்கு கடவுள் தண்டனை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு கடைசியா என்னோட ஸ்பெஷல் கோட்டா யூஸ் பண்ணி ஒரு சான்ஸ் தரேன். இத மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களை என்னால காப்பாத்த முடியும். இனி நீங்க என்ன செய்யன்றத இந்த பேக் மூலமா தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பேக்குள்ள கைவிடுங்க. இது உங்களை காப்பாத்தும். உங்களோட நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் பாரு. பாரா? நீங்க இப்ப போய்கிட்டு இருக்கிற வேனு பாரு அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப பேரண்டத்திலேயே பெரிய தண்டனைன்றது மனுஷனா மாறுறதானா? ஏ கணேசா. எஸ் மேம். அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்னாச்சு? கேக்குறேன் மேம். சார் இதோ செக் பண்ணிட்டே இருக்கேன் சார், கூப்பிடுறேன். இந்த ராஜா பயல இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. ராஜாவும் பார்வம் லவ் பண்றது தெரியும்லடா. இந்த சைஸ்ல உனக்கு கொலை பண்ற அளவுக்கு தெரியும். ஓ புரிஞ்சு. ராஜா வெல்வெட் வெண்ணிலா வச்சிருக்கத தெரிஞ்சு நீ ராஜாவை போட்டு வெல்வெட் வெண்ணிலா வச்சிருக்க. அடச்சி வாயமாட். என்னடா? ரைட்டு. எவனாவது இருக்கானா? அங்க பாரு. எவனாவது 7-8 பேர் இருக்கான். சென்று
காப்பாத்தியா வா போலாம். இல்ல யாரு 2 பேரும் எதுக்கு வந்துக்கிறீங்க? அது நாங்க எதுக்கு முழிகிறானுங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த பையை தொடர்ந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. 1 மினிட். கோபப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பீசார் யாருக்கு யாருக்கு யாருக்குன்னா யாருக்கு பாரு. எங்கடா பாக்க? இங்க பாரு பாரு, தெரியுதா? பாரு 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 பாரு. ஓ மேடம்டா, முதல்ல சொல்ல வேண்டியதுதானே. இது வெல்வெட் வெண்ணிலா பாட்டியா? ஓ வெல்வெட் வெண்ணிலாவா நாங்க நினைச்சுக்கணுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்றோம். என்னடா இன்ஸ்பெக்டர், ராஜா யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? சார் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். நீ கண்டுபிடிச்சி கிழிச்சதெல்லாம் போதும். நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். சார் பசங்க வருவாங்க, அந்த ராஜாவை அனுப்பிச்சு விடு. டேய் போங்கடா. அச்சா. டேய் அவன் வாயை திறந்து சொல்றடா இல்லையாடா? வர்றேன் இரு. இன்னைக்கு அவன இப்ப அவனை அடிக்கிற அடியில ஒண்ணு அவன் உண்மைய சொல்றான், இல்ல அவன் செத்து கொலை. அப்போ இவன் என்னையாது? இங்க வா. என்னையாது? மேடம் மேடம், வெல்வெட் வெண்ணிலா ஃபிங்கர் பிரிண்ட்டும் ராஜாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுது மேடம். ஏய் நகரே, போ போ. ஏய் தள்ளிப்போ. ஆக்சிடென்ட்ல 2 பேர் செத்து போனதா சொன்னீங்க. ஆனா இங்க மூர்த்தியோட டெட் பாடி மட்டும் தான் இருக்கு. ஐ திங்க் அந்த வெண்ணிலா எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். வழக்கம் போல கோட்டை விட்டீங்களா? ராயர் பண்ண கொலையெல்லாம் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண போறேன்னு வீரவசனம் பேசியிருக்க. எங்க சொல்லு. ஐயோ மேடம், இந்த போன் அப்படி. இவனோட பேச்சை கேட்டுட்டு நான் போத ஏதோ ஒளறிட்டேன் மேடம். ஆஹா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். நீ பண்ண வேலைக்கு கடவுளே நினைச்சா கூட ராயர் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியாது. இப்ப இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? இப்போ நீ உயிரோடு இருக்கிறியா இல்ல போய் சேர்ந்துட்டியான்னு ராயர் தான் என்ன பாத்துட்டு வர சொன்னாரு. தவர் ஒண்ணு வெளிநாட்டுக்கு இல்லன்னா வெளியூருக்கு ஓடி போயிரு. இப்போதைக்கு என்னால பண்ண முடிஞ்ச உதவி இதுதான். பாப்பா போ மேடம். போயிடு. என்ன கருமையா இது? நான் சொல்றேன். இப்ப அந்த வெண்ணிலா சலூன் கடை வச்சிருக்கா. பார்த்தா படிச்ச ரவுடி மாதிரி இருக்கிறீங்க. இத கூட கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப நேரம் உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. வெல்வெட் வெண்ணிலா ஆபரேஷன் பண்ணி ஆம்பளையா மாறி இப்போ ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்றான் இவன். இது கூட தெரியல. என்னது? வெல்வெட் வெண்ணிலா தான் ராஜா? அடா பாவிங்களா, ரைட்டு லெஃப்ட்
கடைசியில ஒரு பொம்பளை பாடியை கொடுத்துட்டீங்களேடா. தூக்கு தூக்கு நேரம் உட்காரு நேரம் உட்காரு. என்னடி இது? நீ யார்கிட்டயும் மாட்டக்கூடாதுன்னு தானே உன்னை தப்பிக்க விட்ட. ஆனா எவங்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனா அவங்கிட்டயே மாட்டிட்டியடி. மேம் எவ்வளவு வேணா அடிச்சுக்கோங்க மேம், டி மட்டும் போட்டு பேசாதீங்க மேம். ஒரு மாதிரியா இருக்கு. ஏண்டி நீ ஆபரேஷன் பண்ணி ஆம்பளையா மாறிட்டீன்னா பொம்பளை இல்லன்னு ஆயிடுமா? ஏண்டி ஆக்சிடென்ட்ல செத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதாடி, இங்க திரும்பவும் வந்து எங்களையும் மாட்டி விட பாக்குறியடி. திருப்பி திருப்பி டி போட்டு பேசாதீங்க சார், மனசு வலிக்குது. ஐயோ இவளை என்ன பண்றது மேடம், தெரியல. நான் வெளில இல்ல மேடம், அரவிந்த். திரும்ப அவ சொல்லிட்டேன். அண்ணே அது அண்ணி இல்லைண்ணே, அதுவும் அண்ணன் தானே. இப்படி போச்சு, வலிக்குதுடா. இத வச்சு எப்படிரா மரியாதையா உண்மையை சொல்லு. ராயருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை செல்வன்ட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். 6 மாசத்துக்கு முன்னாடி வெல்வெட் வெண்ணிலா போட்டோ காமிச்சு ராயருக்கு இந்த பொண்ணால நிம்மதியே போச்சுன்னு சொல்லி ஒரு சைக்கோ மாதிரி பிகேவ் பண்ணிட்டு இருந்தான் மேடம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஷேர் ஹோட்டலில் போயிருந்தேன் மேடம். அப்போ ஒரு சின்ன பொண்ணு இந்த ஆப்பை வச்சு விளையாடிட்டு இருந்தா மேடம். அப்போதான் அந்த ராஜா வெண்ணிலாவா இருக்குமோன்னு சந்தேகம் வந்தது மேடம். ஒரு ஆப்பை மட்டும் வச்சு எப்படி நம்புறதுன்னு அவன் பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போனான் மேடம். வெண்ணிலா அப்புறம் 2 நாள் ஸ்கெட்ச் போட்டு செல்வன்ட் அவள் வீட்டுக்குள்ளே போனான். மஸ்கிட்டோ வேப்பரைசரில் மயக்க மருந்து கலந்தோம். மயங்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவா. ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் இவ தான் வெல்வெட்டான்னு கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட பிளான். டாக்டருக்கு ஃபோன் கனெக்ட் कीजिए. ஆனால் நேரம் செல்வன்ட்டுக்கு சாதகமாக இருந்துச்சு. ஹலோ டாக்டர், நான் வெண்ணிலா, வெல்வெட் வெண்ணிலா பேசுகிறேன். குரலெல்லாம் நல்லா நார்மல் ஆயிடுச்சு டாக்டர். தாடி மீசெல்லாம் நல்லா வளருது. இப்படிதான் மேடம் கண்டுபிடிச்சோம் ராஜா தான் வெண்ணிலான்னு. கருமண்டா, காது ஃப்ரீயா இருந்தா என்ன வேணா பேசுவோம் போல இருக்கு. ராயரோட ஆளுங்க வந்துட்டாங்கடி, இனியும் கதை முடிஞ்சுது. என்னடா வாரிசு படம் செட்டு மாதிரி இருக்கு. யார் நீங்க? உங்களை யாரு உள்ள விட்டுது? அது பீஸா பீரு பாரு. ஓ பாரத்துக்கா? இங்கெல்லாம் நிக்க கூடாது. கிளம்பு கிளம்பு. நாங்களும் கொடுத்துறோம். கிளம்பு கிளம்பு. ஏய் நீங்க இன்னும் போல? காசு யார் உங்க அப்பனாடா கொடுப்பா? ஐயா 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 இருங்க. கேஷ் ஆன் டெலிவரி அத நாங்க பாருக்கிட்டே வாங்கிக்கிறோம். இதுல இருந்து ஒரு ஸ்ப்ரே வரும், அதை எடுத்து அவன் மூஞ்சில அடிக்கும். யாரு மூஞ்சிலடா? ஓ மூஞ்சில தான்டா. டங்கன் மங்கா. ஏய் அவன் நம்மால முதல்ல ஸ்ப்ரே அடிக்கணும் பாரு. வாடா வாடா. பாரு. அப்பா. அப்பா. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்களே. அன்னைக்கு நம்ம அவளை தப்பிக்கவே விட்டுறக்கூடாது மேடம். ஐயோ, ராயர் கிட்ட மட்டும் அவன் உண்மையை சொல்லிட்டா நாம எல்லாம் செத்தோம்டா. ஐயோ மேடம், ராயருக்கு அவரை யாரை ஏமாத்தினாலும் பிடிக்காது மேடம். நம்ம அதை தான் மேடம் செஞ்சிருக்கிறோம். ஐயோ, அந்த ராயர் அவனோட வார் ரூமுக்கு கூட்டிட்டு போய் நம்ம கபாலத்தை திறந்து நம்ம மூளைய பார்க்க போறாடா. ஐயோ, அப்படி மட்டும் அவன் பார்க்கும்போது நம்ம தள்ள மூளையே இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார் மேடம். பின்ன மூளை இருந்தா நம்ம அவளை தப்பிக்க விட்டுருப்போமா? சார் அந்த ராஜா தப்பி வரா சார். அப்படி சார். உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. வா வா வா. தள்ளுங்க பாலிங்க. ஐயோ அடே அடே ஐயோ. நான் சொல்றது
தூக்கிட்டோம் ராஜா வரைக்கும் ஒண்ணு திரும்படா. டேய் ராஜா தான்டா வெண்ணிலா. என்ன மாத்தி மாத்தி வளர்ற? டேய் ராஜா தானடா தூக்குனீங்க. ஆமா. அப்ப தூக்கிட்டு வாங்கடா. சரி அண்ணே, நான் வேணா வெல்வெட் வெண்ணிலாவை சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டுமா? மூடிட்டு வாங்கடா. அண்ணா சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் பார்த்தலாமாண்ணா? ஐயர் லைன்ல இருக்காரு. ஐயோ இவன் வேற. யாருக்கு? ராஜாவுக்கும் பாருக்கும். ஃபோன் எடுக்கிறதுக்கு 1 hour முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா டே மணி, எனக்கு என்னடா ஆச்சு? நம்ம பசங்கள்லாம் எங்கடா? ராக்கெட்டு கண்ணு முழிச்சிட்டியா ராக்கெட்டு? பசங்களாம் கோவாக்கு போயிருக்காங்க. நீ எந்திரிக்கிறான்னா உன்னை உயிரோட போச்சுட்டு பசங்களோட நானும் கோவாவில் ஜாயிண்ட் அடிக்கலான்னு பார்த்தேன். நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் கண்ணு முடிச்சிட்ட ராக்கெட்டு. டேய் சனினே, எனக்கு என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டலில் பாம்பு அடிச்சதில்ல, அதில் நீ கோமாக்கு போயிட்ட ராக்கெட்டு. அதுக்கு காரணம் அந்த 4 மென்டலுங்க தான்டா. அவனுங்களை சாவடிச்சற எங்கடா அவனுங்க? நீ அவளெல்லாம் கஷ்டப்பட வேணாம். பாம்பு பிளாஸ்ட்ல அந்த 4 பைத்தியமும் ஸ்பாட்லேயே அவுட்டு. அந்த பைத்தியங்களோட பாடி ஓம் பாடி மேலே விழுந்ததுனால தான் நீ தப்பிச்ச. நல்ல வேலை கோமாவோட போச்சு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், பின்னாடி திரும்பி பாரு. சர்ப்ரைஸ். இது ஏன்டா இங்க எடுத்துட்டு வந்த? இந்த பாடியை மாறிக்கிட்ட ஒப்படைக்கிறதால நம்ம பிளானா இருந்துச்சு. பிளாஸ்ட்ல ஸ்ட்ரெச்சர் மேல விழுந்ததுனால பாடி தப்பிச்சிருச்சு. ஆனா பாடியா இருந்ததுனால டாக்டர் இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் மாறி பிளான் என்ன ஆகுறது? டாக்டர் இருந்து இந்த பாடியை கொண்டாடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எப்பா அறிவாளி, இந்த பாடியை எடுத்துட்டு வந்தியே அப்படியே கொண்டு போய் புதைச்சிருக்க வேண்டியது தானடா. ஏன்டா இதை கொண்டு வந்து ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்க? பைத்தியமாயனே. எப்பா சாமி, தூக்குடா அந்த பாடியை. நைட்டோட நைட்டு கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம்டா. இதான் முடிவுல? ஆமாண்டா. ஒரு நிமிஷம். இந்த யாரா? மாறி லைன்ல இருக்கான். சாரி கேள். சாரி கேட்கணுமா? ஆமா சாரி கேள். அந்த பாடியை நைட்டோட நைட்டா புதைக்கலான்னு எடுத்துட்டு போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க இருக்கோம்னு பார்க்கலாம். ஏய், அரவிந்தோட பாடி பிளாஸ்ட் ஆகலையா? சென்ட்ரோட பிளான் செம்மல. அரவிந்தா, அரவிந்தா, வாழ்வுதான். டேய் என்னடா 2? அதானே இப்ப ட்ரெண்டு. என்னடா பாடி இருந்துச்சு? அரவிந்தா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? பாரு, அரவிந்துக்கு உயிர் வந்துருச்சா? இனிமே உன்னை விட்டு போவே மாட்டேன் பாரு. யாருமா இவன்? அப்பா, இவர் தான்ப்பா நான் லவ் பண்ற அரவிந்த். அப்ப இவ்வளவு நேரம் அவன அரவிந்தன் சொல்லிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் வரைக்கும் இவர் தான்ப்பா அரவிந்த், இனிமே இவர் தான்ப்பா அரவிந்த். ஐயோ, உங்களுக்கு ஏதாவது புரியுதாடா? எனக்கு என்னமோ இவனுங்க எல்லாம் வெண்ணிலாவோட டீமும் டவுட்டா இருக்கு. ஏதோ பெருசா பிளான் பண்றானே. எனக்கு இவனை பார்த்தா தான் சந்தேகமா இருக்கு. இவனுக்கு இருங்கண்ணே. டேய், வாட்டர்ல இருந்தா நான் பாடி எடுத்தேன். உனக்கு எவிடன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எவிடன்ஸ் எங்கடா? இல்ல புரியல. நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. இப்ப நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல எவனுக்கெல்லாம் எவிடன்ஸ் தெரியுமோ அவன் தானா வந்து கக்க போறான். ஒண்ணு எவிடன்ஸ வந்து சொல்லு, இல்ல உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சாவு. பாரு கையில என்ன பண்ற? ஏய், ஐரத்து கட்டடா நான் சொல்லி தரணுமா? ஏய், விடுங்கடா. சென்ட்ரு பையில கத்திக்காய வரு. என்ன ஓடி பிடிச்சு விளையாடுற?
ஓட்டத்துக்கு என்ன பிடிச்சி அடிக்கிறீங்க? ஐயோ கை நடுக்குது. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனையில எதுக்குடா ராஜ்யத்தை வம்புக்கு இழுக்கிறீங்க சின்ன பசங்களா? வந்துட்டான்டா என் சிங்க குட்டி. ஒழுங்கா எங்களை விட்டுரு. இல்லன்னா மர்டர் கேஸ்ல போயிட்டான் நாளைக்கு பேப்பர்ல படிக்கிற மாதிரி ஆயிரும். ஆமா ஆமாண்டா செல்லம், ஆமா. கன் போயிட்டு தான் நீ சொல்ற செல்லம். டேய் கன்னை எனக்கு வைடா. சுடுறவன கன்னை லோட் பண்ணியா? அதை எப்படி பண்றது? எதில் நாயர் கடை இருக்குல்ல, போய் டீ சாப்பிட்டு கன்னை லோட் பண்ணி வைக்கிறேன். ஓகே. டேய் கன்னை கித்துட்டு இப்ப லெஃப்ட் தானே? என்னடா ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் எங்கடா பண்றேன்? பச்சை குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க நாயங்களா? நீ வா செல்ல, உங்க அம்மா கிட்ட நான் கூட்டு போறேன். எங்கடா போறாங்க? 1001 கார்த்தி சோழ தேசம் நோக்கி போறாரு. எமக்கா டொமாட்டோ சாஸ். நீ குழந்தை இல்லையா? உட்கார உட்கார. ஏண்டா சொல்லு, காப்பாத்தி. கொன்னே உன்னை கொண்டிருக்கணும். ஒப்பனை கொன்னதுக்கு வெண்ணிலாவை வச்சு என்ன பழி வாங்குறியா? இவன் அப்புறம் தான் என்னடா கனவா? அரைச்சேவா என்னடா இன்னைக்கு ஒருத்தனை போட்டு பொழக்க போறாங்கம்மா. இவன் மறுபடியும் செத்துருவான் போல இருக்கே. பாருக்கு ஒண்ணும் ஆகல. அவ சேஃபா தான் இருக்கா. ரைட் லெஃப்ட் எங்கடா போனீங்க? ஏறி மிதிச்சிட்டு எங்கடா போனீங்க நான் கேக்குறேன். நம்ம எங்க இருக்கோம்? இது உலகத்துக்கு அப்பாற்பட்ட இடம். நேரத்தை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருக்காங்க நமக்காக. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நாங்க பண்ண தப்பு தான். எங்களை மன்னிப்பியா அரவிந்த்? உங்க மேல கொலை வெறியில இருந்தேன்டா. ஆனா நம்மள மாதிரியே இருந்தாலே போதும்னு புரிய வச்சிட்டீங்கடா. அதனால உங்களை மன்னிச்சு விட்டுறேன்டா. ஆரம்பிச்சுட்டான்டா. தன்னை மானாவாரியா செஞ்சாலும் அதை மன்னிச்சு விடுற மனசு இருக்குல்ல, அதுதான் சாக்கணும். டைம் ஆச்சு, போலாம்டா. போலாம். இதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியாதா? உன் கூட பேசி பழகின நாட்களை என்னைக்குமே மறக்க மாட்டோம். இது எங்களை மாதிரி ஏஞ்சலுக்கு கிடைக்காத வாய்ப்பு. பாய் அரவிந்த். ஐ மிஸ் யூ. எங்களை மறந்துடாத. பாய் பாய். அரவிந்த் மேஜிக்
மேஜிக் பேக்ல இருந்து அதை எடுத்ததை பார்த்ததும் எனக்கு பயத்துல ஒண்ணுக்கே வந்துருச்சு. அங்க அடக்குனது நிலாவில வந்து தான் போறேன். அரவிந்தா, அது பேக் எடுறா அரவிந்தா. அது பேக் எடுறா. அது பைய எடுத்து பாருடா அரவிந்தா. அது பேக் எடுறா. ஐயோ அவன் பேக் வந்து கண்ணு எடுக்கறான்டா. திரும்ப பாரு. ஐயோ சென்டரோட மேஜிக் பபிள்ஸ் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. சென்டருக்கு பயமே. சென்டர் சார், எனக்கு ஒரு சந்தேகம். நிலால கிராவிட்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூரின் அடிக்கிறோம், எப்படி தரையில விழுகுது? ஆமா, இந்த படத்துல இன்னுமாடா லாஜிக் பார்த்துட்டு இருக்கீங்க? வெல்கம் ராயல் டார்லிங். எங்களுக்கும் இன்னைக்குதான் ஆத்மா சாந்தி அடையுது. என்ன பாக்குற? வெறும் என்னோட டெட் பாடியே உன்னை பழி வாங்கிருச்சு பார்த்தல்ல, அதான் விதி. எவிடன்ஸ் எங்க? அது வந்து அன்னைக்கு ஏதோ போதையில உளறிட்டேன். எதுவும் இல்லை என்கிட்ட எவிடன்ஸ்லாம். என்னது எவிடன்ஸே இல்லையா? ஏய், அதுக்காக தானே நாங்கெல்லாம் செத்துருக்கோம். எங்கடா போன? நான் மட்டும் வரலனா நீ அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பல்ல? திருந்தவே மாட்டியாடா நீ? உன் ஃபேஸை பத்தின காம்ப்ளெக்ஸ் உனக்கு மட்டும்தான் இருக்கு, எனக்கோ கார்த்திக்கோ இல்லை. அன்னைக்கு கார்த்திக் இறந்து போன நாள் நான் அங்கே தான் இருந்தேன். அரவிந்த் அங்கிள் எப்படி இருக்கீங்க? என் அங்கிள் என்ன பார்க்கவே வர மாட்டீங்க. அன்னைக்கு நான் ஏன் உங்களை பார்த்து ஓடுன தெரியுமா? கார்த்திக், என்ன கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். அரவிந்த் அங்கிள், அரவிந்த் அங்கிள், என்னைக்குமே நீங்க தான் என்னோட ஹீரோ. ஐ லவ் யூ கார்த்திக். உன்னை நம்பி வந்ததுக்கு செஞ்சுடா. இதுக்கு இவ்வளோ டயர்ட் ஆகிட்டா எப்படி? சோஃபா குழந்தைன்னு புதுசாக ஒரு பீஸ் வந்திருக்கு. அதுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து அலைக்கா தூக்கணும்னு வையேன், கொய்யால சோஃபா வித்தே வாழ்க்கை ஃபுல்லாக திங்கலாம். போன 28ஆம் தேதி நைட் 8:05க்கு எங்க எல்லா கால எந்திரத்துலயும் பிரச்சனை. அதனால நிறுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். கடைசியில சிஸ்டம் பிரச்சனை. நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு தண்டனை கொடுத்து அலைய விட்டு அடி வாங்க வச்சு, யோ பெரிய மனுஷனாயா நீ? அந்த ராஜாவோட டெட் பாடி எங்க? ஐயோ, அத மறந்துட்டோமே. அது என்ன ஆனா எனக்கு என்னையா? இனிமேல் தாண்டா பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது.